நமக்கு என்ன வேணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். நமக்கு முன்னாடி எப்பவுமே 2 ஆப்ஷன் இருக்கும். லைக் ஏசேக்கு, ரெஹோபத் அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள்ல ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல இந்த இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கலாம். ஈசாக்கு கிணறு தோண்டுவார். பஞ்ச காலமா இருந்தனால தன்னுடைய தகப்பனான ஆபிரகாம் தோண்டி வச்ச அந்த கிணறுகள் எல்லாத்தையுமே தூர்வாரி அது தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதுல அந்த கிணறு தோண்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கிணறு தோண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. இது எங்களோடது, எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி. உடனே அந்த இடத்துக்கு ஏசேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுட்டு அங்கேருந்து வந்துருவாங்க. செகண்ட் அதே மாதிரி ஒரு கிணறு தோண்டுவாங்க. அங்கேயும் விவாதம் தான் நடக்கும். ஸோ அதையும் விட்டுட்டு வந்துருவாங்க. இது 2 நடந்ததுக்கு அப்புறமாவும் ஈசாக்கு சோர்ந்து போல. நம்ம ஏன் இனி தோண்டணும், இனியும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் எதையுமே யோசிக்கல. அதுக்கு மாறா இன்னொரு இடத்துலயும் போயிட்டு கிணறு தோண்ட தான் செய்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே சண்டைக்கு வரல, எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. ஸோ அந்த இடத்துக்கு ரெகோபத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப விசாலமான இடத்த தேவன் நமக்கு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையிலுமே இப்படிதான். நமக்கு முன்னாடி எப்பவுமே 2 சான்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று ஏசேக்கு, எனக்கு இதுவே போதும், இதுலயே நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போய் உட்கார்றது. இன்னொன்று ரெஹோபத். கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரெஹோபத் மாதிரி ஒரு விசாலமான இடம் இருக்கும் இல்லையா? என்னைக்குமே நம்மளுடைய லைஃப்ல இந்த பாடுகளும் பிரச்சனைகளும் அப்படியே இருந்துட போறது கிடையாது. ஆனா அதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நான் ஏசேக்கிலே இருக்க போறேனா, இல்லைன்னா எனக்கும் ரெஹோபத்தை போல ஒரு அழகான இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போறேனா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு.